சென்னை ஜெயிக்கணும்னா ஒரு 250 to 260 ரன் அடிக்கணும். சென்னைக்கிட்ட அந்த பேட்டிங் இருக்குதான்னு தெரியல. அப்படி போது நான் கண்ண மூடிட்டு ஆர்சிபி வின்றா தம்பி, ரிவ்யூ முடிச்சுட்டு போலாங்கிற மாதிரி தான் சொல்லலான் இருக்கேன். ப்ரோ கனவு இப்ப இப்படி வானம் இட்டிச்சு அப்படி இப்படி உலக அழிகிற மாதிரி கனவு காண்றோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா அவங்களுக்கு தான் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு தினேஷ் ஹோம் கிரவுண்ட் இல்ல, அப்ப தினேஷ் இன்னைக்கு அதிசயத்தையே பார்க்க போற. வானம் இடிஞ்சு மழை பெய்யற மாதிரி இன்னைக்கு அந்த அதிசயம் நடக்க போகுது. 260 ரன் குடுக்குறமா, 260 திருப்பி அடிக்கிறங்கிற மாதிரி ஓவரால் 260 ரொம்ப தான் ஹைட் பண்றேன். அதான் பாரு 260 தான் இவங்க வச்சிருக்க பவுலிங் லைனப்புக்கு. 260 எல்லாம் ஒரு கணக்கு இல்லையா? எங்க பவுலிங்ல 260 பாரு. நான் SRH பேட்டிங் லைனப்ல எங்க பவுலிங் 260 கூட நான் ஒத்துக்குவேன். பெங்களூர் பேட்டிங் வந்து டூ ஸ்ட்ராங் தான். ஆனா 260 அடிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் நானு. எப்பயுமே வந்து வருஷம் 3 இன்னிங்ஸ் நல்லா வருஷம் 3 இன்னிங்ஸ் அதெல்லாம் பழைய கதை. நம்ம அது எடுத்துட்டு இல்ல, நீங்க அந்த பழைய கதையை எடுத்துட்டு வராதீங்க. இப்ப என்ன நடக்குங்கிறது பேசுங்க. காமெடிக்கு ஓகே, அது காமெடிக்கு ஓகே. இன்னைக்கு என்ன தப்போ அதை பேசலாம். நீங்க அப்படி பார்த்துக்க மாட்டீங்க. இஷான் கிஷன் விசஸ் ரிஷப் பண்ணிட்டு எந்த விக்கெட் கீப்பர் நல்லா பண்றாருன்னு இந்த ப்ரிவியூல தெரிஞ்சிடும். SRH விசஸ் LSG, அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் வின் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். RCB விசஸ் CSK மேட்சும் இந்த ப்ரிவியூவோட, RCB விசஸ் CSKவோட ப்ரிவியூவும், 2 ப்ரிவியூவும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வீடியோவோட கடைசியில எல்லாம் நடுவுல எங்கேயாவது ஒரு கேள்விகள் ஒளிஞ்சிருக்கும். அதனால அதை பார்த்து அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், 2வது வாரத்தோட லீடர் போர்டு ஆரம்பிச்சிருச்சு. வாரத்தோட லீடர் போர்டு முடிஞ்சது. வின்னர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. வின்னர்ஸ் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிஃப்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும். மெம்பரா ஜாயின் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் SRH விசஸ் லக்னோ. எப்படி ரெடி பண்ண போறாங்க? தார் ரோடு தானா இல்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? தார் ரோட்ல இல்ல, போட்டு சமிக்கு முஸ்லிம் கணக்கு சிங்க ஆவலைனா இல்ல மூஞ்சி பார்த்தா சன்ரைஸ் காமெடி பண்ணானுங்கன்னா ஒரு 180 190 அடி பண்ணுங்க. இல்ல 200+ எனக்கு கவலை தெரியும். ஆனா 250 270 தான் பாக்கணும். இல்ல பிச்சில் போய் மூஞ்ச பார்த்தா அப்படி மூஞ்சி தெரியும். அந்த மாதிரி ஒரு தார் ரோடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பாரு இன்னைக்கு 300 அடிக்கிறேன்னு மறக்க கூடாது. நீ பேய்னா அவன் பேய்க்கெல்லாம் பேய் இருக்கான். 2 டீமே பேட்டிங்ல மட்டும்தான் ஸ்ட்ராங்கு. 3 பேர் மட்டும் தான் டீம்ல. உங்க டீம்ல 10 பேரா இருக்காங்க, உங்க டீம்ல 3 பேர் தான். கணக்கிலே வைக்க மாட்டேன். மார்க்கப் மார்ஸ் அப்புறமேட்டு கடைசியா அப்துல் சமத் பாரு ரிஷப் பண்ணிட்டு ஒரு பேய் ஆட்டம் ஆடுற கூட தான். பவுலிங் பிச்சில் தான் அவருக்கு ஆட தெரியாது. இந்த மாதிரி பிச்செல்லாம் அவன் அபிஷேக் சர்மாவோட மோசமானவன். பாத்துக்கோங்கப்பா. நான் ஒண்ணு சொல்றேன், பிச் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. சன்ரைஸ்ல ரெண்டு விதமான பிச் இருக்கு. 200 போவோம், 160 170 வரும். அது எப்படி போடுறாங்கன்னு தெரியல. சன்ரைஸ்ல மோஸ்ட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கா. சேம் டீமோட தான் போக போறாங்க. மேபி டேவிட் பெயின் பதில பிரைடன் கார்ஸ் சரியா இருந்தா பிரைடன் கார்ஸ் வருவாரு. பிரைடன் கார்ஸ் இல்லைன்னா, இன்ஜுரி இன்னும் வரலைன்னா டேரக்ட் ஸ்வைப் சலிலர் தூக்கிட்டு மேல லிவிங்ஸ்டன் சொருகு இந்தியன் பவுலரை வச்சுட்டு போனா வெதுப்பலான்ட்டு வருவான்னு நினைக்கிறேன். LSG தயவு செஞ்சு மேட்டில் பிரிக்ஸ்க்கு ஆடுங்க. ஆண்ட்ரிக் நார்கே வேணாம். இப்படி போனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் இருக்கு. சத்தியமா ஆண்ட்ரிக் நார்கே தான் ஆட போறாங்கன்னு தோணுது எனக்கு. நீங்க நல்லா காட்டுறாரு. நான் இதுல பிராக்டிஸ்ல அவங்க வீடியோஸ்ல பார்த்தா நல்லா இன்டென்ட்டோட ஆடுறாரு. ஆனா தெரிஞ்சு நார்கே தான் ஆடுவாங்க. நீங்க கவலை பண்ண வேண்டாம், நார்கேவோட தான் ஆடுவாங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த உனட்கட்டா இருக்கட்டும், டேவிட் பெயின், ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ஸ்லோயிஷா தான் போடுவாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் இன்டென்ட்டா போயிட்டு ஒரு 230+ 250+ அடிச்சு பவுலிங்ல ஓரளவுக்கு சமாளிக்கலான்னு தான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு விக்கெட் எடுக்க முடியாது. சிவாங் குமார், அஸ்டுபே 3 பவுலர் இருக்காங்க. 12 ஓவர் ஷாட் அவுட். நிதிஷ்குமார் ரெட்டி போன ஆட்டம் நல்லா பார்த்து போட்டாரு. அவரு தான் மேட்ச் ட்ரைனிங் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த டேவிட் பெயின் இருக்கிறாருல, அவருக்கு பதிலா சிவமாபியோ இல்ல அந்த அன்கேப்டு இந்தியன் பேசர்ஸ் இருக்காங்க. ஓம்கார் டாம்லே,
அது மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்களா, அவங்கள யாராவது உள்ள கொண்டு வந்துட்டு டேவிட் பெய்னை லிவிங்ஸ்டன் ஆடலாம். வெளியே மேல போட்டு பைனஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. நீ ஏன்னா டேவிட் பெயின் வேலைக்கு ஆகல, பேட்டிங் பிச் கொல்கத்தா மாதிரி இப்ப பேட்டிங் பிச்லயும் வேலையாகாம உயர்லயே ஸ்விங் இருந்த பெங்களூர் பிச்லயுமே வேலைக்கு ஆகலைங்கும் போது ஹைதராபாத் மாதிரி கிரவுண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், வச்சுக்க மாட்டாங்க. இல்ல நீ சொல்ற தப்பு. பவர் பிளேல பவுலிங் போடுறதுல சன்ரைஸ்ல இல்ல. நான் பிராங்கா சொல்றேன், பவர் பிளேல வந்து போறதுக்கு ஆள் இல்ல. டெத் மிடில் வந்து போறதுக்கு ஆள் இருக்கிறாங்களே தவிர பவர் பிளேல போறதுக்கு ஆள் இல்ல. சன்ரைஸ் ரெண்டு லீக் பண்றதுமே பவர் பிளேல தான். அதனால நியூ பால் பவுலர் யாராவது வெளியே இருக்காங்களாங்கிற ஆப்ஷனை தான் தேடுவாங்க. அப்படி கை வைக்கணும்னு நான் என்ன நினைக்கிறேன், ஒரே ஒரு இதுதான் நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல வேற யாராவது ஒரு இந்தியன் பேசர் வச்சு போட்டுட்டு நான் உனாட் கட்டை இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுவேன். உனாட் கட் வந்து பவர் பிளேல போட்டா அடி வாங்குறாரு, ஆனா டெத் ஓவர்ஸ்ல போட்டா கொஞ்சம் எட்ஜ் ஆகி அந்த மாதிரி விக்கெட் நல்லா எடுக்கிறாரு, ஸ்லோயிஷா சூப்பரா போடுறாரு. இல்ல மேக்கத்தி எப்படி போட்டாலுமே 4 ஓவர் 40 ரன் தான் கொடுக்குறாரு. அவர் கடைசி 2 வருஷம் கடைசி அதாவது சன்ரைஸ் வந்ததுல நான் அப்படி பாக்குறேன். 4 ஓவர் 40 ரன் கொடுத்துறாரு, 2-3 விக்கெட் எடுத்துறாரு. இப்ப வந்து அப்புறம் அவங்க பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒழுங்கா போடுறாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து இடுப்பு போட்டு சிக்ஸ் கொடுத்துறாரு. ரைட் ஹேண்டருக்கு நல்லா வந்து போடுறாரு. அவருக்கு பிரச்சனை கிடையாது. மறுபடியும் ஹர்ஷல் பட்டேல் குடிச்சிட்டு தொங்காம நியூ யங்ஸ்டர்ஸ் யாராவது நல்ல பவுலரா போகணும். ஹர்ஷல் பட்டேல் அப்படியே வெளியே உட்கார வச்சுட்டு பிளைட் டிக்கெட் கொடுத்து நீ மறுபடியும் குஜராத்துக்கே போட்டு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கணும். இங்க இருந்தா வேலைக்காக சன்ரைஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நியூ பால் பவுலர் தான் சன்ரைஸ் தேவை. சரி, ஒரே பேட்ஸ்மேன் டிகே. ஒரே நிமிஷம். டேவிட் பண்ணி இந்த மேட்ச் ஆடியே ஆகணும். நீ 2 மேட்ச் பார்த்துட்டு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் வந்துட்டு இந்த பிச்சை பார்த்துக்கு இந்த பிச்சில் ஆட போகிறோம், அதனால தான் டேவிட் பென்னி தேவை. டேவிட் பென்னி இந்த பேட்டிங் பிச்சில் சூப்பராக பால் போடுவார், அவர் அடிக்க முடியாது. நான் பார்த்தேன். நீங்க சன்ரைஸ் வந்து இன்னைக்கு தோத்துட்டே வந்து கலாய்க்கலாம். இல்ல உண்மையா சொல்றேன். இங்க பாரு, உங்க டீம்ல இப்போதைக்கு பேக் கமின்ஸ் வர வரையும் அவரு தான் ஆடணும், வேற வழியே இல்ல. நீ மேத்தபடி நீ லிவிங்ஸ்டன்லாம் பாரு, பிரைடன் காஸ் இருந்தா சந்தோஷம். அதுல பிரைடன் காஸ் இருந்தா சந்தோஷம். இல்லைன்னா நீ இந்தியன் பிளேயரோட போறங்கிறதெல்லாம் மட்டி ரொம்ப அடிமட்டமான நல்ல பவுலர்லாம் கிடையாது. இங்க பாரு, நீ அதுக்கு நான் லிவிங்ஸ்டன் நீ ஆடுறதுக்கு 6வது ஓவருக்கு மேல அஷ்டுபே, சிவம் குமார், உனக்கட்டி, இஸ்தான் மலிகா பாரு, ஒரு மேட்ச் நீ நல்லா போட்டாங்கன்னு நீ அஷ்டுபே இதெல்லாம் அவங்களுக்கு வீக்னஸ் இருந்தது. அதனால அஷ்டுபே எல்லாம் நல்லா போறாரு. இந்த பிட்ச் எல்லாம் நீ பாக்கணும். நீ பிட்ச் கணக்கே எல்லாம் பேசிட்டு இருக்க. SRH நீயே சொல்ற பேட்டிங் ஒரே நிமிஷம். அவங்கலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ். ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, நீ போடும்போது ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா தடுமாறுவாங்க. இவங்களாம் இப்பதான் ஆடுறாங்க. அதனால நான் சொல்றேன், டேவிட் பென்னி தான் ஆடி ஆகணும். நீ சொல்ற அஷ்டுபே எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, ஒத்துக்கிறேன், நல்லா போட்டிருக்காங்க. ஆனா ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு பாலே போட முடியாது. நான் அதனால சொல்றேன். இப்ப நீ LHG சொன்னீங்கன்னா அவங்க டீம்ல பேட்டிங் சூப்பரா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு, உங்களுக்கு மோசம் கிடையாது, நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா வச்சிருக்காங்க. நான் பிராங்கா சொல்றேன், பேட்டிங்கோட பவுலிங் நல்லா இருக்கு LHGல. எனக்கு தெரிஞ்சு சம்மியோட ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையாடா வெளியே தூக்கி போட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி. அவரு பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு யார் என்ன பண்ணுவா? சரி, அது இல்லாம நான் என்ன நினைக்கிறேன், சேம் ஸ்குவாட் தான் போவாங்க SRH. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆடுறாங்க. இன்னைக்கு நேத்து DC என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆடினாங்க. ஆக்சுவலா DCல பேட்டிங் தான் பண்ணுவாங்க டாஸ் ஜெயிச்சா. ஆனா அக்சர் டாஸ்ல என்ன சொன்னாருன்னா, இந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுலிங் போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹையர் பாயிண்ட் கிடைச்சது, மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி SRH வந்து கண்டிஷன்ஸ் எப்படி அசஸ் பண்றாங்க, அதுதான் இப்போ அவங்களுக்கு மெயினா முக்கியம். ஏன்னா ஸ்குவாட்ல கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கு. அவங்க ஹோம் கேமை ஹோம் கிரவுண்டை எப்படி அசஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கணும். அதே மாதிரி நான் இன்னொன்னு பாக்குறேன், ஹெட் எப்பதான் ஃபார்முக்கு வருவாரு, ஹெட்டோட ஃபார்ம் எப்படி இருக்கு, ஹெட் ஃபார்முக்கு வந்தாதான். ஏன்னா அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த மேட்ச் அடிப்பாரா? 16-40 அடிச்சிட்டாரு. அந்த இது பத்தாது. ஆட மாட்டீங்களா? நல்லா இருக்கு பவுலிங் சொன்னேன். உண்மையுமே நல்லா இருக்கு. சம்மி இருக்காரு, நல்ல பவுலிங். திரிவேதி இருக்கு, திக்வேஷ் இருக்காரு, ஆவிஸ்கான் உள்ள ஆடணும், பிரின்ஸ் ஏதோ சூப்பரா போடுறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல பவுலிங் லைன் அப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 250 ரொம்ப ஆசைப்படுறோமோ என்னமோன்னு தோணுது. ஒரு 210 220 ஓகேன்னு நான் நினைக்கிறேன். நான் 200 வந்துடும் சொன்னேன். நான் 200 கண்டிப்பா வரும். ஆனா 250 அடிச்சாங்கன்னா SRH வின் பண்ணிடுவோம். ஓகே சரி, கடைசியா ஓகே இதுல சொல்லுங்க, யாரு வின் பண்ணுவா? உங்களோட பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லுங்க. தினேஷ்ல இருந்து ஆரம்பிப்போம். SRH ஃபேன். சரி, யாரு டாப் பர்ஃபார்மர்? பர்சன்டேஜ்
கிஷான் கிஷான். கிஷான். நீங்க சொல்லுங்க பிரபு. இல்லை, நான் எப்பயும் 60-40 சொன்னால் அந்த மேட்ச்சு எந்ததுமே நான் ப்ரிடிக்ஷனில் தோற்றதே இல்லை. அதனால் இந்த வாட்டி அதே 60-40 சொல்கிறேன். 60% LSG, 40% SRH. என்னோட இன்னைக்கு வந்து சன்ரைசர் சொல்லிருக்கீங்க. சன்ரைசர் சொல்லிட்டு சன்ரைசர் தோற்று பெறும்னு எதிர்பார்த்தேன். ஆமாமா, நேத்து பார்த்தேனே. நேத்து நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்தது நான் பார்த்தேனே. இல்ல, அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு அடிக்க போறாரு. பவுலிங்ல பாத்துட்டீங்கன்னா சம்மி வந்துட்டு என்ன எடுக்காத ஒரு என்னோட கேரியரே முடிச்சு விட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ஏன் பவுலிங்ல பத்தி சொல்லலைன்னா, பேட்டிங் கிரவுண்ட் போட்டானுங்களா பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. 4 ஓவர் 40 எப்படி இருந்தாலும் போவான், விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன் சம்மி. நான் தான் நீ சொல்ற. சரி, ஓகே. என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா உன் கையில தான்டா இருக்கு. பார்த்து சொல்றா சாமி. ப்ரோ, நேத்து ஆக்சுவலா நான் 2 ப்ரெடிக்ஷன்ல ஜெயிச்சிருப்பேன். ஒரு ப்ரெடிக்ஷன்ல ஜெயிச்சேன், ஒன்னு தோத்து போயிட்டேன். நான் 2 ப்ரெடிக்ஷன்ல ஜெயிச்சேன். விடுங்க, மன உளைச்சலா எம்ஐ மேட்ச் எல்லாம் மன உளைச்சலா பார்த்தேன். அதை விடுங்க. இந்த மேட்ச் நான் அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு பவுலிங் நல்லா இருக்கு LSG-ல. இருந்தாலுமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால SRH தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். 55-45 அந்த மாதிரி தான். தினேஷ், பேட்டிங் நல்லா இருக்கு. பேட்டிங் நல்லா இருக்கு, ஹோம் கிரவுண்ட் இருக்கு. ஆனா பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா ஒரு 200 மடக்கிட்டாங்கன்னா SRH LSG வின் பண்ணிடுவாங்க. மனசு கஷ்டமா. அதனால ஒரு ஹைட் SRH கொடுக்குறேன். 200 கம்மி அடிச்சா LSG வின். எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. இந்த அப்படியே கட் பண்ணிட்டு கட் பண்ணலாம். எப்பதான் ஃபர்ஸ்ட் வின்? யார் பர்ஃபார்மன்ஸா? யார் சொல்லுவா? பர்ஃபார்மன்ஸ் நான் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால நான் வந்து பவுலர்ஸ் வந்து சிவாங் குமாரோட எதிர்பார்க்கிறேன், நல்லா போடுவாருன்னு. அதே மாதிரி சிவாங் குமாருங்க, பவுலிங்ல சிவாங் குமார், பேட்டிங்ல வந்து நான் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பேட்டிங் மிச்சல் மார்ஷ். ப்ரெடிக்ஷன் இப்படிதான் இருக்கும் உனக்கு. ஹைதராபாத்ல கூட மிச்சல் மார்ஷ் நல்லா போடு. அதுதான் வின். மிச்சல் மார்ஷ் நல்லா அடிப்பாரு. எங்களுக்கு வாங்க மேட்ச் எப்பதான் இந்த டீம் ஜெயிக்கும்னே தெரியல. அதுவும் இல்லாம ரைவலரியா வேற போச்சு. இந்த கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. RCB விசஸ் CSK. நான் மத்த டீம் இல்ல, ஒரு 2 வருஷம் முன்னாடி இதை கேட்டிருந்தீங்கன்னா CSKன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வருஷம் பிச்சு சூப்பரா இருக்கு. RCB-ல இந்த 200+ போறது அந்த மாதிரி பிச் எல்லாம் கிடையாது. பவுலிங் போட்டா ஸ்விங் ஆகுது, சுழல் போட்டா சுழல் ஆகுது, பேட்டிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்றப்ப RCB ஒரு ஹகேட்டா இருக்காங்களா? அவைலபிள். சென்னை ஜெயிக்கணும்னா ஒரு 250-260 ரன் அடிக்கணும். சென்னைக்கிட்ட அந்த பேட்டிங் இருக்குதான்னு தெரியல. அப்படி போது நான் கண்ணை மூடிட்டு RCB வின்றா தம்பி, ரிவ்யூ முடிச்சுட்டு போலாங்கிற மாதிரி தான் சொல்லலான் இருக்கேன். ப்ரோ, கனவு இப்ப இப்படி வானம் இட்டுச்சு அப்படி உலக அழிகிற மாதிரி கனவு காண்றோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா அவங்களுக்கு தான் CSK ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு தினேஷ் ஹோம் கிரவுண்ட் அப்ப தினேஷ் இன்னைக்கு அதிசயத்தையே பார்க்க போற. வானம் இடிஞ்சு மழை பெய்யற மாதிரி இன்னைக்கு அந்த அதிசயம் நடக்க போகுது. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தே போயிடலாம். சென்னை வந்து பேட்டிங் போன மேட்ச் நல்லா ஆடினாங்க. ஆனா 200 அடிச்சுமே தோத்து போயிட்டாங்க. RCB-ல 200 அடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து பவுலிங்ல போட்டு கொடுக்க ஆள் இருக்கு. எசலுட் வந்துட்டாருன்னா மிச்சம், அவ்வளவுதான். எசலுட்டும் ஆடுவாங்க. என்ன பண்ண போறாங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க சென்னை? நீ என்ன நினைக்கிற? இல்ல, சென்னைக்கு வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன். இல்ல, எங்க டீம்ல எல்லாம் இன்ஜுரின்னு வெளியே போயிட்டாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு இப்போதைக்கு இருக்க டீம்ல சஞ்சு சாம்சன் கைகோட 2 பேர்த்துல யாராவது நல்ல ஃபார்ம்ல ஆடணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு. நான் ஒரு 4 மேட்ச் அப்படிதான்டா ஆடுவேன்ட்டு. அதனால இப்போதைக்கு எங்க டீம்ல வந்து ஆயுஷ் மாத்திரே நல்ல இன்டென்ட் காட்டுறாரு. மற்றபடி சஃப்ராஸ் கான், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, நாங்க இன்னைக்கு மட்டும் சேசிங்கா இருந்ததுன்னா கார்த்திக் சர்மாவோட ஒரு நல்ல பேட்டிங் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்குல் கபோஜ் நல்லா போடுறாரு, கலீல் அகமது நல்லா போடுறாரு. வெள்ளி தட்டுல பவுலிங் போட்டாங்கன்னா 34 பேரும் சென்னை. செகண்ட் பேட்டிங் ஆனவன் சன்ரைஸே அன்னைக்கு 4 பேருச்சு. சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பட்டா பாக்கே படாத பேட்டிங் லைன் போச்சுக்கிட்டு இப்படி நீ பேசக்கூடாது. நேரா போட்டாவே படுங்க போல்டா வரானுங்க. இந்த ஸ்விங் ஆச்சுன்னா 6 ஓவர் எப்பயுமே பெங்களூர்ல ஸ்விங் ஆகும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்.
பேட்டிங் கிரவுண்ட்ல இந்த பெங்களூர்ல வந்து முத ஓவர் எப்பயுமே ஸ்விங் ஆகும். பேட்டிங் கிரவுண்ட்லயே விக்கெட் ஆவரேஜ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இங்கெல்லாம் எஸ்ஏல விட்டு டஃபியும் பூவிலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா விக்கெட் விழுந்துரும். செகண்ட் இன்னிங்ஸ் சிஎஸ்கே மட்டும் தான் ஒரே வழி சிஎஸ்கே ஜெயிக்கணும். பேட்டிங் இந்த ஆப்ஷனே கிடையாது. அது பவுலிங் போற அளவுக்கு இல்ல. செகண்ட் 260 ரன் கொடுக்குறமா 260 திருப்பி அடிக்கிறங்கிற மாதிரி ஓவரால் 260 ரொம்ப தான் ஹைட் பண்றேன். 260 தான் இவங்க வச்சிருக்க பவுலிங் லைனப்புக்கு 260 எல்லாம் ஒரு கணக்கு இல்லையா? எங்க பவுலிங்ல 260 நான் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்ல எங்க பவுலிங் 260 கூட நான் ஒத்துக்குவேன். பெங்களூர் பேட்டிங் வந்து டூ ஸ்ட்ராங் தான். ஆனா 260 அடிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் நானு. எஸ்ஆர் கட்சி 260 அடிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்களா 230 240 ரன் அடிப்பாங்க. 200 இப்பங்க 20 ரன் கம் பண்ணிட்ட நீ 260 இப்ப 20 ரன் கம் பண்ணிட்ட. ஜெயிக்க போறது இல்ல. அது வந்து அது அடுத்த பிரச்சனை. நீ முடியவே முடியாதுங்கிற மாதிரி 260 கொண்டு போய் வைக்கிற எங்க பவுலிங் இப்ப அதை சொல்றேன். சரி, நான் இன்னொன்னு ஆப்ஷன் சொல்றேன். ஏன் வந்து ருத்ராஜ் வந்து பழைய மாதிரி ஒன் டவுன்லயே ஆடக்கூடாது? ஆயுஷ் மாத்திரை சஞ்சு ஓபன் பண்ணலாம்ல? பாரு அவர் ஓப்பனிங் இறங்கினாவே ஆட மாட்டேங்கிறாரு. இதுல ஒன் டவுன் இறங்கினா மட்டும் ஆடிடுவாரா? கம்முன்றீங்க அவ்வளவு இல்ல. அடிக்கிறது இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். அடிக்கிறது ஆயுஷ் மாத்திரை தான். பயம் இல்லாம தூக்கி சூப்பரா ஆடுறாரு. நீங்க சஞ்சு ஆயுஷ் மாத்திரை ஆடினீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை தூக்கி ஆடல. சஞ்சு வந்து இன்னிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ருத்ராஜ் கைகோட சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் செட் ஆகல. உண்மையை ஒத்துக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா சஞ்சு வந்து என்னன்னா நீங்க வந்து அதிரடியா ஆடுங்க, நான் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறேன். சஞ்சு வேர்ல்டு கப்ல பார்த்தா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவேல தான் அவர் நல்லா விளையாண்டாரு. அதிரடியா ஆடம் போய் அவுட் ஆயிட்டே இருந்தாரு. இதை ருத்ராஜ் அல்லது மேனேஜ்மெண்ட்டோ சொல்லணும் அவர்கிட்ட. இல்ல கைக்வாட் நீ அதிரடியா ஆடு, அவர் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போக வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம சொல்லாதீங்க, ஸ்பின்னரை நம்ப சொல்லுங்க முதல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ருத்ராஜ். எப்பயுமே வந்து வருஷம் 3 இன்னிங்ஸ் அதெல்லாம் பழைய கதை. நம்ம அதிரி எடுத்துட்டு இல்ல நீங்க அந்த பழைய கதையை எடுத்துட்டு வராதீங்க. இப்ப என்ன நடக்குங்கிறது பேசுங்க. காமெடிக்கு ஓகே, அது காமெடிக்கு ஓகே. இன்னைக்கு இல்ல என்ன தப்போ அதை பேசலாம். நீங்க அப்படி பார்த்துக்க மாட்டீங்க. சஞ்சு சாம்சன் அப்படி அடிச்சு இருந்ததே கிடையாது. ஐபிஎல் 3 இன்னிங்ஸ் நாம கூட தான் வேர்ல்டு கப் எல்லாம் அவரு ஆடவே மாட்டான்னு சொன்னோம். நான் பிராக்டிக்கலா இப்ப என்ன பேசுவேன். காமெடிக்கு ஓகே, நீ ரிவ்யூல வந்து கலைக்கிற ஓகே. இப்ப ப்ரெடிக்ஷன்ல என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. நீ 3 வருஷத்துக்கு 3 மேட்ச் எத்தனை நாள் அதே சொல்ல முடியும்? அப்படி இல்ல ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க சிஎஸ்கே ஜெயிக்குங்கிற மாதிரி பேசுறீங்க. சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் 20 ஓவர் ஆடனா மட்டும் தான் வாய்ப்பு. இங்க டப்பியும் ஹெசல் விட்டு புனேஸ்வர் 3 பேர் பந்து போட்டாங்கன்னாவே இங்க வர சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் 6 ஓவர் தாண்டறது நிமிஷம். இன்னொன்னு மிகப்பெரிய ஸ்கேம் போனாட்டதுல என்னன்னா பஞ்சாபோட ஒரு 225 ரன் அடிச்சிருந்துருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ருத்ராஜ் அந்த அந்த ஸ்லோ இன்னிங்ஸ்க்கு மட்டும்தான் காரணம். பவர் பிளேல வந்து தடவிட்டு இருந்தாரு. அதான் நானும் சொல்றேன். அந்த இன்னிங்ஸ பத்தி யாருமே பேசல. அந்த இன்னிங்ஸ் தான் மேட்சோட வந்து அப்படியே காட்டு. 9வது ஓவர்ல வந்து ருத்ராஜ் அவுட் ஆனாரு. ஒரு 15 ரன் அடிச்சிருந்தாரு. அப்படிங்கும் போது வந்து ருத்ராஜ் மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் பிளேயரு சஞ்சு சாம்சன் அட்டர் பிளாக் பிளேயர் தான் சஞ்சு சாம்சன் இருந்தாலும் நான் சொல்றேன். அப்படிங்கும் போது சஞ்சு சாம்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வேர்ல்டு கப்ல எப்படி ஆனாரு அந்த 3 மேட்ச் எப்படி வேர்ல்டு கப்ல நான் தான் சொன்னல சாவ கடக்கிறவனுக்கு திடீர்னு ஊசி குத்தி ஒரு மறு உயிர் வந்த மாதிரி இங்கேயும் உயிர் வர வைக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா சஞ்சு சாம்சன் ஓல்டு அந்த திருவனந்தபுரம் மேட்ச் இருந்துச்சுல அந்த டைம்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாரு. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல அவரு அந்த ஸ்பீச் கொடுக்கும் போதே சொல்லியிருந்தாரு நான் ஃபுல்லா அடிச்சு ஆட போறேன். அப்படி இல்லை, உங்க கேம் அது கிடையவே கிடையாது. நீங்க தான் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகணும். உங்களை சுத்தி தான் மேட்ச் ஆடினப்பதான் உங்களுக்கு வின்னிங் கிடைச்சது. நீங்க நல்லா பேட்டிங் பண்ணீங்க, டீமுக்கு வின் கிடைச்சது. அதை தான் பண்ணணும்னு நான் சொல்றேன். ருத்ராஜ் பண்றது ரொம்ப தப்பு. அவர் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த மேல இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணாவே இப்ப நானும் திரும்ப சொல்றேன். இந்த பேட்டிங் லைன் அப் ஒரு 9வது ஓவர் வரை விக்கெட் விடாம அடிச்சுன்னா அதுக்கு ஒரு ரொம்ப டேஞ்சரான பேட்டிங் லைன். நீ சொல்ற 250 வரக்கூடிய பேட்டிங் லைன் அப் தான் இது. நான் அதை தான் சொல்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன் போனாட்ட வரல? போனாட்டதான் விக்கெட் விடுது. அதனால 9வது ஓவர் வரை விக்கெட் விடாம ஆடுங்க. நம்மளதான் 2வது ஓவர்லயே விக்கெட் விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்ன சொல்றதே நீ புரிஞ்சுக்க பண்றீங்க பாரு. 9வது ஓவர் வரைக்கும் நீ விக்கெட் விடாம ஆடுங்கிறேன்.
இல்ல போனாட்ட வந்து 150ல இருந்து நீங்க ஒரு 220 225 கொண்டு வந்திருந்தா மட்டும் தான் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அங்க இருந்து 200 வராதுங்கிற மாதிரி ஆடி கடைசியா ஒரு 210ல கொண்டு வந்து முடிச்சதான் தோல்வி காரணம். அது யாருமே அக்செப்ட் பண்ண பேட்டிங் ஸ்ட்ராங்கிறீங்க. உண்மை சொல்லணும், பேட்டிங்ல சிஎஸ்கேல அவ்வளவு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. பவுலிங் பிச்ல மாட்டிப்பாங்க. பாட்டா விக்கெட் போட்டா மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்துட்டு இல்ல நான் இப்படி கூட நினைக்கலாம். அவனுக்கு பேட்டிங் பிச் கொடுத்து அடிப்பானுங்க. நாம வந்துட்டு ஸ்விங் பிச் கொடுக்கலாம். நாம எப்படி இருந்தாலும் நம்ம பேட்டிங் ஆடிட போகுது. நம்ம கிட்ட அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் ஆடிட போறோம்னு சொல்லிட்டு ஸ்விங் பவுலிங் பிச் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பிச் வந்து 160 170 கொடுத்தா அதையும் தானே இல்ல ஆடுங்க நான் பாரு. நீ வந்துட்டு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பேட்டிங்கே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க பேட்டிங்கே கிடையாது, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு குப்பை, அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இல்ல நான் என்ன சொல்றேன், சூப்பர் டீம்ல நான் சொல்லல. இங்க பாரு நீ இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீ ஜிடிக்கு கூட இங்க பாரு, நீ ஜிடிக்கு கூட 3 பேட்டிங் தான் இருக்கு. ஆனா அந்த 3 பேட்டிங்க்கும் நம்பி மேட்சை ஜெயிக்கிற மாதிரி பேசுற. ஆனா சிஎஸ்கே அதனால குப்பை அப்படிதான் பேசிட்டு இருக்க. சரி ப்ரோ, ஜெயிச்சா சந்தோஷம் ப்ரோ, ஜெயிச்சா பேசலாம். சரி இன்னொன்னு அப்புறம் நம்ம அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்துருவோம். நாம தான் சொன்னோம் இந்த சிஎஸ்கேல அந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணும், எனக்கு அப்படிதான் தோணுது. ஆயுஷ் மாத்திரே சஞ்சு ஓபன் பண்ணிட்டு ருத்ராஜ் பாலைபடி ஒன்றோட வரலாம். சரி இப்ப ஆர்சிபில பார்த்தோம்னா டாப் 4 பேர் எங்களை தாண்டி தொடரா பார்ப்போம், வீரம் டைலாக் மாதிரி என்ன தாண்டி தொடரான்னு மாதிரி. சால்ட், விராட் கோலி, படிக்கல், அதுக்கப்புறம் ரஜத் படிதாரு, அதுக்கு கீழே தான் டீமே இருக்கு. ஏன்னா நீங்க ரஜத் படிதாரு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, படிக்கல், விராட் கோலி எல்லாம் எப்பயுமே ஃபார்ம்லயே தான் இருக்காரு. பில் சால்ட் மட்டும் நாளைக்கு அடிச்சிட்டாருன்னா ஆர்சிபி ஒன் சைடடா நாளைக்கு மேட்ச் போயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இல்ல இன்னைக்கு வந்துருவாரு. கலில் அகமது மட்டும் அந்த ஸ்விங்ல தப்பிச்சிட்டாருன்னா, கலில் அகமது நல்லா வேகமாவும் ஸ்விங்காவும் போறாரு. அவங்க ஓவர் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னா நாளைக்கு பில் சால்ட் டே. இல்லைன்னா கலில் அகமது மாட்டிக்கிறாரு. இல்ல இந்த ருத்ராஜ் தான் ஸ்பின்னர் எடுக்காம இந்த டீம் போயிட்டு நம்ம அடக்கலாம்னு நினைச்சா வாய்ப்பே இல்ல. நான் இன்னொரு ஸ்டாட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்டாட்ஸ் கிடையாது இப்போ, நான் இது வந்து 2 இயர்லி தான் நான் சொல்றது. நம்ம பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேரும் சேர்த்து 25 கோடி. அந்த 25 கோடியில உங்களுக்கு குருணால் பாண்டியா, ரொமாரியா ஷெஃபர்ட், அதுக்கப்புறம் டஃபி எல்லாருமே கிடைச்சிருப்பாங்க. அதான் சொல்றாங்க. ஸ்டீபன் பிளமிங் வந்து நீங்க 2 பேரும் நான் 28 கோடிக்கு எடுத்துட்டு நான் உள்ள போட்டு நீங்க 14 மேட்ச் சான்ஸ் கொடுத்து நீங்க 2 பேரும் எனக்கு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீபன் பிளமிங்க தன்னை வந்து நான் எடுத்தது கரெக்டான டிசிஷன் சொல்ல வைக்கிறதுக்கோசரம் அவர் 2 பேர்த்தையும் ஆடத்தான் போறாரு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல எனக்கு வீர் வந்து முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும், கொடுக்காம நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்றது தெரியல. பிரசாந்த் வீர் பத்தி சொல்லுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்கும்போது ஸ்பின் பிட்ச் என்னது, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க. 14 கோடி கொடுத்து நீ பிளேயர் வெளியே குறைப்பேன்னு சொன்னோன்னா உடனே வந்து அடுத்த மேட்ச் அவர் பவுலிங் போடுவாரா, பவுலிங் ஃபிட்டா இல்லைன்னு தெரியாம உள்ள சொருவிட்டாங்க. அதுதான் வந்து சென்னையில் இருக்கிற பிரச்சனை. நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுங்கிறதுக்கோசரம் ப்ரூவ் பண்றதுக்கோசரம் அந்த டிசிஷன் எல்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம பார்த்துட்டோம். ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேட்டிங்ல ஸ்டெபிலிட்டி ஆடுறாங்க. 2 பேர் பேட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடியதான், ஆனா ஸ்டெபிலிட்டி ஆர்சிபி இருக்கு. அதனால என்னோட வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 60-40 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிடும். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி டஃபி ஆடினாலும் சரி, ஹெசலூட் ஆடினாலும் சரி, ஓப்பனர்ஸை எடுத்துருவாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆர்சிபி வின் பண்ண போது உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி நாளைக்கு நல்லா ஆடுறவரு படிக்கலோட போறேன். ஒரு ப்ரூவன் ஃபேக்டர், போன மேட்ச் அடிச்சாரு. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நாளைக்கு சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நாளைக்கும் ஆயுஷ் மாத்திரை நம்பி மட்டும் தான் போக போறாங்க சிஎஸ்கே. ஆயுஷ் மாத்திரை போன வருஷம் வந்து பெங்களூர்ல 90 ரன் பக்கம் அடிச்சா நல்லா இல்லைன்னாரு. அவர் மட்டும் தான் நாளைக்கு அடிப்பாருன்னு தோணுது. அதே மாதிரி வந்து ஆர்சிபில வந்து நாளைக்கு பில்சால் டே. கலில் அகமதோட அந்த 3 ஓவர் பவர் பிளே ஸ்பெல்ல தாண்டிட்டா முடிச்சுட்டு குப்பை போறாரு. ஒன் சைடு மேட்ச் ஆர்சிபி ஈஸி. மங்கேஷ் யாதவ் நாளைக்கு இன்னு. அதே மாதிரி வந்து எஸ்ஏல் விட்டு 5னா டப்பி எஸ்ஏல் 2 பேர்த்தையும் ஆடிட்டு வெங்கடேஷ் ஏர்வாடு உள்ள சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இல்ல டப்பியோட சேவை போதும். சரி ஓகே, எனக்கும் அதே 60-40 தான்.
சிஎஸ்கே எனக்கு என்ன தெரியல, எப்பயுமே ஒண்ணு தோணும், இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அந்த என்னோட யூகத்துல போறேன், நான் என் யூகத்தை நம்புவேன், அதனால 60-40 தரேன். உடனே சிஎஸ்கே என்ன இதெல்லாம் இவ்வளவு இதா பண்ணிருக்கேன் அப்படிலாம் எனக்குலாம், என் யூகத்துல போறேன், உனக்கு பிடிச்ச டீம் அதனாலதான் 60 தரேன் அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னமோ வின் பண்ணிடணும்னு தோணுது. அதே மாதிரி கார்த்திக் சர்மா எனக்கு என்னமோ அந்த பையன் ஸ்பார்க் இருக்கு. எனக்கு அந்த பையனை பார்த்தா முரளி விஜய் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு சீசன் போட்டு வெளுன்னு இப்போ 2 சீசன் அவனோட பேட்டிங் பார்க்குற மாதிரியே இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு, அது மட்டும் யாராவது ஒருத்தர் நின்று கிளியர் பண்ற மாதிரி இருந்தா அவர் நல்லா ஆடுவாருன்னு என்னோட நம்பிக்கை. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நின்னு ஆடுறது கிடையாது அவர் கேம், அவரை எடுத்தது கீழே ஆடுறதுக்கு. நின்னு ஆட முடியாது, ஆனா அந்த தயக்கம் தானே சொல்றேன். இல்ல தயக்கம் இருக்கு. முரளி விஜய் மேல நின்று நான் முரளி விஜய் ஆடுறது நின்று ஆட மாட்டாரு, அதிரடியா தான் ஆடுவாரு. உனக்கு எக்ஸாம்பிள் அதுதான் சொல்றேன். இப்போ நீ வந்து 2 மேட்ச் சரியா, இந்த அவன் என்ன ஆடுறானா தூக்கி ஆடினா அவுட் ஆயிடுறான், கீழே ஆடிட்டு போங்க, அவனுக்கு பட்டா படுது பல்லைனா போயிட்டு போகுது. பேசுற நீயே தான் பேசுற, அவன் நின்று ஆடுற கேம் கிடையாது, தூக்கி ஆடுறான், தூக்கி ஆனா அவுட் ஆயிடுறாங்க. இப்ப நின்று ஆடினா என்ன அர்த்தம்? அது அவன் கேம் தான் அவன் ஆட முடியும். 2 கேமா பாரு, 2 தான் ஆடி இருப்பான். மேட்ச் எடுத்துட்டு போற சிச்சுவேஷன்ல உள்ள வரான். அதுதான் அது தப்பு. நான் சொல்றது சிவம் துபே இன்னும் மேல இருக்கும், 12வது ஒரு கீழே இறங்கும் போது பிளேயர் தான் கிடையாது. பிராங்கா சொல்லணும்னா கார்த்திக் சர்மா வந்து மகாராஷ்டிரா எகென்ஸ்டா வந்து ருத்ராஜ் டீமுக்கு எகென்ஸ்டா வந்து சூப்பரா ஒரு செஞ்சுரி அடிச்சாரான். அதை பார்த்துட்டு பிளம்பிங் டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் எடுத்தா கார்த்திக் சர்மா மட்டும் எடுப்ப, வேற எந்த பிளேயர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து கார்த்திக் சர்மா சொல்றேன், கார்த்திக் சர்மா வந்து நல்ல பிளேயரா போட்டிருக்கலாம். கார்த்திக் சர்மாக்கு இந்த லெவல்ல நிக்க வச்சு பந்து போட்டுருவாங்க, ஐபிஎல் மாதிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து நிக்க வச்சு பந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டா இருந்தா குட். அந்த எனக்கு அதுதான் தோணுது. இங்க பாரு, கார்த்திக் சார் அது வந்து ரவி கிருஷ்ணன் ரொம்ப ஷார்ட் பிட்ச் பாலா போட்டாரு, அந்த ஒரு பால் மிஸ் அடிச்சாரு தவிர ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாலா அவர் இன்னும் அடிக்கல. இல்ல நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றதுன்னு ஒத்துக்கிறேன். இல்ல டீமே கொஞ்சம் சேக் ஆகி மேல இருந்து விக்கெட் வந்து அந்த பிரஷர்ல இந்த பையன் நீ சொல்ற மாதிரி பிரஷர்லயே தான் உள்ள வரான். ஒத்துக்கிறேன், பிரஷர்ல ஆடுறதுக்கு தான் உனக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பையன்ட்ட டேலண்ட் இருக்கு, பார்த்த ஒரு பிளேயரை பார்த்தா தெரியும். அந்த நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் அடிப்பான்னு தோணுது, அதனால நான் சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், நீ முரளி விஜய்க்குலாம் போயிட்ட, நான் ருத்ராஜ் கைக்வாடே எடுத்துக்குவேன். ருத்ராஜ் கைக்வாடு புதுசா டீம்ல வந்தப்போ சுத்தமா அடிக்கல, அதுக்கப்புறம் ஸ்பார்க் இல்லைன்னா கூட தோனி சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் இப்ப கேப்டனே ஆயிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். கார்த்திக் சர்மாக்கு கிடைச்சது 2 மேட்சா, ஆனா அவர் பயன்படுத்திக்கல. இந்த மேட்ச் பயன்படுத்திக்கிறான்னு பாப்போம். அதே மாதிரி கேப்டன்சி பத்தி பேசிட்டு வீடியோ முடிச்சிருவோம். எப்படி இருக்கு கேப்டன்சி? பிரசாந்த் வீர நான் இன்ஜுரினால உட்கார வச்சீங்களா, இல்ல பவுலிங்க்கு எடுத்துட்டு வந்து உட்கார வச்சியா, இல்ல அகில் ஹுசைன் ஏன் ஆடல? என்ன நிறைய கேள்விகள் இருக்கு என் மண்டைக்குள்ள. 14 கோடி காசு கொடுத்துட்டேங்கிறது ஆட வச்சாங்களே தவிர அவருக்கு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாவோ அக்செப்ட் பண்ணவோ கிடையாது. காசு கொடுத்துட்டேன் முன்னாடி என்ன எடுக்க முடியுமோ எடுக்கலான்னு பார்த்தாங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பா அகில் ஹுசைனை போட்டு அட்லீஸ்ட் 1 ஓவர் போட்டிருக்கலாமே. நான் 1 ஓவர் தான் கேட்கறேன், அட்லீஸ்ட் 1 ஓவர் போட்டிருக்கலாம். அதனால இல்ல இன்ஜுரினால போடலன்னா தெரியல, எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பெருசா அப்டேட்டுமே இல்ல. இன்ஜுரினா நீங்க பேட்டிங் ஆடினீங்க, அகில் ஹுசைன் ஆடினா அதோட அதிக ரன் அடிச்சிருப்பானே. 2 ஃபாரினர் தான் ஆடினீங்க இதுக்கும் ஸ்குவாட்ல. இந்த வீடியோவோட இது கேள்விகள் நேரம். இதுல வந்து என்ன கேள்வினா, இது முக்கியமான விஷயம், 2வது வாரத்தோட லீடர் போர்டு ஆரம்பிச்சிருச்சு. அந்த லீடர் போர்டுல ஜெயிச்சவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணி அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இது புது லீடர் போர்டு. 2வது கேள்வின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுல என்ன கேட்க போறோம்னா, யாரு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான்னு 2 மேட்ச்லயுமே ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த கிஃப்ட். லீடர் போர்டுல மேல போயிருவீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா. அதனால யாரு வந்து 2 மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க அதை மட்டும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.